ஹாய் காய்ஸ், இந்த சாப்டர்லேருந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா வாய்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா வாய்ஸ் சேஞ்சரை வச்சு கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி காய்ஸ், போன சாப்டரில் என்ன இருக்குன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சரி இவங்களாம் ஹீரோயின் ஏன்னா இன்னும் இங்கே கன்ஃபார்மாக தெரியல. ஹீரோயின் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து ஹீரோயின் வந்து தோற்றுருப்பாங்க. ஹீரோயின் வந்து தோற்றுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கிட்ட வந்து நம்பரை வேறு வாங்கி இருந்திருப்பாங்க. நம்பரை வாங்கி அவங்க வந்து தனியாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. ஹீரோவோட நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. ஹீரோயினோட செல்லில் வந்து அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. அது அப்புறமேட்டுக்கு பாயிண்ட் முடித்த உடனே பேட்டில் முடிஞ்சவொடனே ஹீரோ என்ன செஞ்சுருப்பானா, சரி நம்ம போகலாமா யூமி அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாரு. சரி நம்ம போகலாம், இன்றைக்கி மட்டுமே நீ வந்து என்ன செஞ்சுருக்கன்னா, நீ 600 பாயிண்ட் எடுத்திருக்க. இன்றைக்கி மட்டுமே நீ 2 பேட்டில் போட்டு 600 பாயிண்ட் எடுத்திருக்க. நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா மவுண்டன் காட்டிகிட்ருக்காங்க. மவுண்டன் வந்து காட்டிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உள்ளவங்க மட்டும் தான் போக முடியும். அவங்களுக்கு மட்டும் தான் ஹை ரேங்க்கு லக்ஸரியஸான இருக்கும், லக்ஸரியஸ் வாழ்க்கையாக இருக்கும். சரிங்களா, இந்த லோட்டஸில் தான் நீ இருக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோட்டஸ் தான் நீ இருக்க போகிற, நீ சுற்றி பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நான் பார்த்துட்டேன், இங்கே ஒரு சிஸ்டம்லாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, டேரெக்டாக ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து சிஸ்டத்தில் வந்து இதோட மேப் வந்து தேடி பார்த்துட்ருப்பாரு. இந்த இதெல்லாம் எப்படி, எந்த இடத்துல என்னென்ன இடம்லாம் இருக்குது, பாண்ட் என்ன இருக்குது, காடெல்லாம் எப்படி இருக்குது, மவுண்டன்லாம் எங்கெங்கே இடத்துல எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருப்பாரு. சிஸ்டத்தில் வந்து தேடி பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஹீரோவோட பவர் லெவலில் வந்து எவ்வளோத்துக்கு இருக்குது, என்னால் எவ்வளோ என்னோடய ஸ்ட்ரென்த்து என்னால் எவ்வளோ ரேங்க் உள்ள மான்ஸ்டரோட வந்து சண்டை போட முடியும், சண்டை போட்டு தோக்கடிக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்துட்ருப்பாரு. அவரோட லெவல்லாம் பார்த்துட்ருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட எவ்வளோ வந்து ஸ்கில்லாம் இருக்குது, ஸ்ட்ரென்த்லாம் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட 10 லெவலு இதுமாரி கிட்டே இருக்குது போல். ஹோலி லைட்டு, ஹோலி ப்ரொடெக்ஷனு, ஹோலி லைட் பால், ஹீலிங் அதுமாரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, இதை வச்சுட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்காங்க, வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு ஆளை வந்து காட்டிகிட்ருக்காங்க. அவங்க வந்து கையில் வேறு ஒரு காட்டில் வந்து ஃபயர் கூட வந்து மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போட்டுருக்கிற மாதிரி ஒரு ஆளை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ஃபோனை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்ருப்பாங்க. ஹீரோவை நினச்சி வந்து வெக்கப்பட்டுட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து பேசிகிட்ருப்பாங்க. ஹீரோ ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு வெக்கப்பட்டுட்ருப்பாங்க. அவனை பார்த்துட்டேன், அவன் ரொம்ப அழகாக இருந்தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க செயலாம் அப்படி தான் இருக்கும். அவங்க வந்து தானவனை வச்சு கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. சரி, அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீ வெக்கப்படுறதுக்கு காரணம் என்ன, ஏதாவது ஒரு பையனை பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. ஆமாம், நான் ஒரு பையனை பார்த்தேன், அவன் கூட பேட்டெல்லாம் போட்டேன், அவன் என்னோட பவர்ஃபுல்லாக இருந்தால் தெரியுமா, அவன் என் பேட்டரியில் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து காட்டுறாங்க. காரில் வந்து ஒரு கார் வந்துட்டுருக்கு. காரில் வந்து மான்ஸ்டரை வந்து வேட்டையாடுறதுக்காக 3 பேர் வந்து இறங்குறாங்க. அதில் ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, ஒரு ரிங்கு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து பாம்பு மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அது மான்ஸ்டரை வந்து அவங்களாம் அழிக்கிறதுக்காக வந்துகிட்ருக்கு. சத்தப்பட்டு வரக்குள்ள அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமனிங் வெயின்ட் அப்படின்ட்டு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு வந்து பல ஷீல்டு மாதிரி, ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி வந்துட்டுருக்கு. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, கன் மாதிரி வச்சு அவங்க எல்லா மாஸ்டரையும் வந்து ஃபயர் பண்ணிகிட்ருக்காங்க. கன்ஸு டவுன்ட் அவங்க வந்து ஃபயர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன செய்கிறாங்க, ஸ்வாடை வச்சு அவங்க எல்லாத்துக்கும் மான்ஸ்டரையும் வந்து அழிக்கிறதுக்காக அவங்க பவர்லாம் அவங்க இதுன்னுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேருந்து நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. மான்ஸ்டர் வந்துட்டுருக்கு, பக்கத்தில் வந்துட்டுருக்கு, அங்கேருந்து நகரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து பவர் விட்டுருக்கோம். அந்த பவரில் வந்து அவங்களுக்கு நல்லா அடிபட்டிருக்கும். அந்த பவரில் வந்து அவங்க காரு எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செம்ம அடிபட்டிருக்கும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எல்லோரும் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற நேரத்தில் வந்து மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணி வந்துட்டுருக்கும். அவரோட பவர்லாம் வந்து வாயில் இருக்கும். சரி, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து உட்ஃபில் வந்து ஒரு பையன் வந்து இறங்கிட்டுருக்கான். அவன் வந்து ஒரு
அவன் வந்து ஒரு சீக்ரெட் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாமா. சீக்ரெட் ஸ்டோன்னு வந்து சொன்ன விட அந்த வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் மாதிரி வந்து எல்லா மாஸ்டரையும் வந்து அழிச்சிட்ருக்கோம். சுற்றி அழிச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து நெத்தியில் ஹீரோ மாதிரியே ஒரு ப்ளஸ் மாதிரி சிம்பிள் வந்துட்டுருக்கும். அந்த சிம்பிள்லேருந்து அவனுக்கு பவர்லாம் வந்து கிடச்சிட்டு இருந்திருக்கும். சரி காய்ஸ், இந்த இந்த சாப்டரோட எண்டு பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மந்த்து தான் விட்ருக்காங்க, இந்த சாப்டர் தான். சரி வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. தேங்க்யூ.